இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அவங்க நேர்காணலாம் பார்க்குறீங்க. அது சரியான கூற்றா? மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படி சரியான? ஆட்சியில் பங்குன்றது 2-3 விதம் இருக்குது. ஒன்று வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி ரொம்ப குறைவான இடத்துல போட்டி போட்டு அது மெஜாரிட்டி பெற முடியாத லெவலில் இருக்கும்பொழுது தேர்தலில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யதார்த்தமாக பேசும்போது நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இந்த கூட்டணியில் பார்க்கும்போது அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், ஐயா பாமக அப்படிங்கும்போது நிறைய ஸ்பாயிலர்ஸாக இருந்தால் அது யாருக்கு சார் பலன்? ஆளுங்கட்சிக்கு தான் பலனாக இருக்கும். இழுபறி நிலைமை வந்துருச்சுன்னா வேற வழி கிடையாது. நீங்கள் காங்கிரஸையோ இப்போ மற்ற கட்சி விசிகாவையோ எல்லாம் நீங்கள் சேர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ முந்தி மாதிரி 2006 அது உறுதியாக தொங்கு சட்டமன்றம் தான் அமையும், பெரும்பான்மை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நிறையா உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர் கூட இதை பதிவு செய்து வருது பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து காரணம் என்னென்னா, அந்த விஜய் வந்திருக்காருல்ல, அவர் வந்து பல பேரை ஸ்பாயில் பண்ணுவார். இந்த காலேஜ் போகிறவங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு 1.25 கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க. இந்த 1.25 கோடி பேரையும் நாங்கள் பர்சனலாகவே பார்க்குறோம். எங்கள் திமுக பயனாளிகள் எல்லாமே வாக்காளர்களாக 30% பேர் அவர் சொல்கிறாரு. 1200 1300 பேர் இருக்கிற ஒரு பூத்தில் 350 பேர் ஓட்டு போட்டால் வரும். வெறுமனே ஒரு சைலண்டாக மட்டும் இருக்கிறது என்ன சார் பலன்? சைலண்டாக இருக்கிறது என்னென்னா, ஒரு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன விஷயம் அடிபட்டு காங்கிரஸோடைய இதை வந்து கொஞ்சம் ஓரளவு கன்சிடர் பண்ணணும். 25ன்றது ஒரு 30 கன்சிடர் பண்ணணும். 30 ஒரு ராஜ்யசபா, ஒரு ராஜ்யசபா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. பத்திரிகை.com சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி, அது தொடர்பான நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் நாள்தோறும் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலை. இப்படியாக 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எத்தனை கட்சியோடு கூட்டணி என்பன போன்ற பல்வேறு விவகாரங்களோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார் திரு பிரியன். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? இருக்கேன் சார். ஒரு வழியாக காங்கிரஸ் திமுக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்பலாமா சார்? செட்டில் ஆகிட்டாங்க இல்லை, இப்போ தற்சமயம் போர் நிறுத்தம் நடந்திருக்கு. சீஸ்ஃபயர் ஆகிருக்கு. இப்போ குழு போட்டு பேச ஆரம்பித்தோடனே இன்னும் கொஞ்சம் சின்ன தகராறுலாம் வரும். பட் அல்டிமேட்டாக வந்து அவங்க இந்த மாதிரியான இப்போ மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்கல்ல, அது கொஞ்சம் ஓரளவு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குழு போட்ட பிறகு அவங்க திமுக என்ன சீட் கொடுக்குறாங்க, என்ன தொகுதிகள் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் சலசலப்புகள், பரபரப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வழக்கமாக தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு, இடங்கள் கேட்டு கூட குறைய அப்படிலாம் நம்ம பார்த்தது தான் சார். ஆனால் இதுவரை இல்லாத இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கம் தான் ரொம்ப அதிகமாக ஒலித்தது நம்ம பார்த்தோம், கேட்டோம். கடந்த தேர்தலில் அப்படி பார்க்கல. இதற்கு வந்து தாவேகா ஒரு ஆப்ஷனாக சொல்கிறாங்க. இல்லை எங்களுடைய பலத்தை நாங்கள் இப்போ உணர்ந்துன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்ன சார் போயிட்டுருக்கு சார்? இல்லை, அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க வந்து ஏதோ விஜய் வந்துட்டார், ஒரு ஆப்ஷனாக இருக்கார், நம்ம அவரை காமிச்சு அங்கே போயிடுவோம்னு நினச்சி நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம், அதிக சீட் கேட்கலாம்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டாரு சீஃப் மினிஸ்டர் அந்த இந்தியா டுடே கான்க்ளேவில். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராதுன்ட்டார். அப்புறம் அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதிக சீட்டு கேட்கணும்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஆட்சியில் பங்கு கேட்குறது எங்கள் உரிமை, நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்ற மாதிரியும், நாங்கள் இல்லாட்டி நீங்கள் வந்து கவர்மெண்ட் பதவிக்கே வந்திருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப திருப்பி அடிப்போன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப அதிகபட்சமாக பேசுகிறாங்க. அதாவது 5000 ரூபாய் திமுக கொடுத்தது வந்து இதை வச்சு நீங்கள் வின் பண்ண முடியாது, மூட நம்பிக்கையெல்லாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடுறாரு. இது வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு இந்த கூட்டணியில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கூட்டணியோட வெற்றிக்காக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறாங்க. அதையே நீங்கள் குறை சொல்லும் போது, அப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்க போகிறது இல்லையான்ற ஒரு கேள்வி எழுதில்ல. அது இருக்க போகிறது இல்லையானா, அது இப்போ காங்கிரஸ் மேலிடம் வந்து என்ன சொல்லுது, திமுகவும் காங்கிரஸும் வந்து பழைய நண்பர்கள், நாங்கள் தொடர்ந்து இந்த ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸை வந்து எதிர்த்து, பாசிசத்தை எதிர்த்து நாங்கள் போராடிட்டுருக்கோம், ஆனால் அங்கே குழுவை வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுவோன்னு இப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக் தாக்கூருக்கும் ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டானுங்க. இப்போ இனிமேல் அவங்க எப்படி பேச போகிறானுங்க, நாங்கள் மேலிடத்தில் சொல்லிட்டு தான் வந்து பேசணுன்னானுங்க. அப்போ மேலிடம் தான் கேசி வேணுகோபாலோட ஒரு மேலிடம் இருக்க முடியாது. அவர் முன்னாடியே ஒரு தீர்மானத்தை போடுறாங்க அப்படின்னா வந்து
கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ஆதரிச்சும் பேசக்கூடாது, எதிர்த்தும் பேசக்கூடாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து திமுகவோட நாங்கள் எதிர்த்து நாங்கள் பாசிசத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்னு, நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் உறவில் இருக்கோன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். கூட்டணி தர்மத்துக்கு ஏதாவது வரையறை இருக்காச்சு? கூட்டணி தர்மம்ன்றது புரியுது சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அரவணைச்சுட்டு கொஞ்சம் கார்டியலாக வந்து கொட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். இப்போ இந்த இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி கூட்டணி தர்மம்னு ஒன்று இருந்தது. என்னென்னா, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட பேசி தீர்த்துக்கணும். ஓகே. அதுதான் கூட்டணி. வெளியில் பேசக்கூடாது. Okay. வெளியில் பேசினா அந்த கூட்டணியை பற்றின இமேஜ் மக்கள்கிட்ட மாறுதில்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கூட்டணிக்குள்ளே பேசிட்டு, அதுக்குள்ளே ஒத்து வரலைன்னா வெளியில் வந்து இது மாதிரி நடந்தது, எங்களுக்கு உறவு வரல, நாங்கள் வந்து பிரிஞ்சு போகிறோம்னு சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். அது வந்து அப்போ நீங்கள் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்கள் இது மாதிரிலாம் வந்து வெளியில் பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரியும் கேலி பண்ணுற மாதிரியும் அவங்கள வந்து ரொம்ப அவங்க மதிப்பை இறக்குற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா, அது வந்து அவங்க வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துருச்சு. கரெக்டு, நம்ம குழுவில் பேசிக்கலாம், நீங்கள் வெளியில் யாரும் பேசாதீங்க அப்படின்னு தற்காலிகமாக ஒரு நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ஒரு போர் நிறுத்தம். தட் மீன்ஸ் குழுவுல மீண்டும் இதை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய. ஓகே, நீங்க பேசாதீங்க, நாங்க பேசிக்கிறோம் அளவுக்கு நம்ம பார்க்கலாம். குழுவில் பேசிக்கலாம், பேசிட்டு மேலிடத்தில் சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் நமக்கு திருப்தியானா ஓகே பண்ணலாம், இல்லை வர ஷேரிங் ஆஃப் பவர் இல்லைன்னா அதையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற லெவலில் தான் இப்போ போயிருக்காங்க. வெளியில் பேசாதீங்க, கூட்டணியை டேமேஜ் பண்ணாதீங்கன்றதான் பாயிண்ட்டு. அது இப்போது வாய்ப்பூட்டு போட்டாங்க தாகூருக்கு. இப்போ நீங்கள் ஆனால் வாய்ப்பூட்டு போட்டாங்க நம்ம சொல்கிறோம், அவர் உண்மையிலே அவருக்கு போடப்படல, அவர் தான் டிசைட் பண்ணல. பிரியன் சார் தொடர்ந்து பேசி வருவதை நான் கவனிக்கிறேன். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அவங்க நேர்காணலாம் பார்த்துட்டு வர பிரியன் சார். அது சரியான கூற்றா? மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படி சரியா? இல்லை, மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா, அதாவது வந்து ஆட்சியில் பங்குன்றது 2-3 விதம் இருக்குது. ஒன்று வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ரொம்ப குறைவான இடத்துல போட்டி போட்டு அது மெஜாரிட்டி பெற முடியாத லெவலில் இருக்கும் பொழுது, ஒரு இழுபறி நிலைமை வரும்பொழுது இயல்பான ஒரு, அது தமிழ்நாட்டில் வந்து 2006 இருந்தது. அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கல, கலைஞர் இருந்தார், அவர் ஆட்சியை நடத்திட்டு போயிட்டார். மெஜாரிட்டி வந்த பிறகு ஆட்சியில் பங்கு கொடுக்கறது, இப்போ ஆந்திராவில் நடக்கிற மாதிரி, அதுதான் வந்து பாஜகவும் அதிமுக கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் காங்கிரஸும் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து திமுக என்ன சொல்கிறாங்க, அதுதான் அந்த கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நல்ல டெமோக்ரஸி கூட்டணியிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே பல கொள்கை அளவில் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும். அவங்க வந்து ஒருமித்து இருந்து ஒரு அமைச்சரவையில் வந்து செயல்பட முடியுமானா அது தெரியாது, கஷ்டமான காரியமாக இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் வந்து கருத்து வேறுபாடுகள், இப்போ கூட்டணியில் இருந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து வச்சுக்கோங்களேன், அது கவர்மெண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டியை வந்து கேள்வி. இந்த கொள்கை முடிவு எடுக்கும்போது சிக்கல் வரும். ஏன்னா கொள்கை வேறு கொள்கை இருக்கும்ல, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு வேற ஒரு கொள்கை. காவிரி பிரச்சனையிலேயே பார்த்துக்கோ, அந்த அமைச்சரவையில் பங்கு என்பதை வெறுமனே அது அதிகாரமாக பார்க்க முடியாது. இப்போ காவிரி பிரச்சனையிலே வச்சுக்கோங்களேன், கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி தெரிவிக்க மாட்டாங்க, பல பிரச்சனைகள் வரும்ல. அதனால அந்த பாயிண்ட்ல தான் அவர் சொல்றார், கூட்டணி வந்து ஆட்சியை ஒத்து வராதுன்றது திமுகவுடைய பாயிண்ட் அதுவாக தான் இருக்கு. ஆனால் இயல்பாகவே அமைஞ்சிடுதுன்னா வேற வழி கிடையாது. ஓகே, இழுபறி நிலைமை வந்துடுதுன்னா வேற வழி கிடையாது. நீங்கள் காங்கிரஸையோ இப்போ மற்ற கட்சி விசிகாவையோ எல்லாம் நீங்கள் சேர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ முந்தி மாதிரி 2006 அது உறுதியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் அதில் அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க திமுக. குறைஞ்சபட்சம் 170 இடங்களில் போட்டி போடுற மாதிரியான ஒரு அந்த சூழலில் தான் கொண்டு போவாங்க. அங்கே ஒரு 170-175 இடங்களில் போட்டி போட்டு ஒரு 117 இடங்களில் வின் பண்ணுற மாதிரி தான் போவாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ தற்சமயத்துக்கு அந்த மாதிரி சிஎம் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். பல்வேறு கொள்கைகளுடைய கட்சிகள் அரசாங்கத்தில் இருக்கும்பொழுது சில பிரச்சனைகள்லாம் வரும். யூபிஏ கவர்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டால் ஆளுகின்ற கட்சிக்கு வந்து அதோட பவர்ஸை வந்து ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரொம்ப கட்டுப்பாட்டோடு தான் நீங்கள் போக முடியும். அந்த மாதிரி நிலைமை வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் மெஜாரிட்டி வந்தால் கொடுக்க மாட்டாங்க, இழுபறியாக இருந்தால் கொடுத்துருவாங்க. இப்போது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த 26 சட்டமன்றத்தை பார்க்கும்போது உறுதியாக தொங்கு சட்டமன்றம் தான் அமையும், பெரும்பான்மை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நிறையா உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர் கூட இதை பதிவு செய்து வருது பார்க்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து காரணம் என்னென்னா, அந்த விஜய் வந்திருக்காருல்ல, அவர் வந்து பல பேரை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஒரு 4 கார்னர் சீட்டு கண்டெஸ்ட்டில் வந்து 4 முனை போட்டியில் வந்து வெற்றி தோல்வியெலாம் ஒரு 500-1000 அப்படின்றாங்க.
பல பேர் சொல்கிறாங்க அவருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 15-20% ஓட்டு இருக்குது, ஆனால் வின் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் யார் அதிகமாக ஸ்பாயில் பண்ணுவார்னா ஏடிஎம்கேவை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுவார். திமுகவை எதிர்த்து போடுற ஓட்டுகள் இருக்குல்ல, அது பிரிஞ்சு போகும். இதுலேயும் திமுகவை எதிர்த்து போகிற ஓட்டுகள் அதிமுகவுக்கு தான் முழுசாக போயிருந்தது, கொஞ்சம் சீமானுக்கு போயிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட விஜயும் கிட்டத்தட்ட திமுக ஒரு அரசியல் எதிரின்னு திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணுறதுனால திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே சமயம் விஜய் வந்து பாஜக என் கொள்கை எதிரின்னு சொல்கிறார், ஆனால் அந்த கொள்கை எதிரியை வந்து தீவிரமாக எதிர்க்க மாட்டேன்றார், ஒரு மாதிரி அடக்கி வாசிக்கிறார். அவருக்கு இந்த சிபிஐ இன்கொயரி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறார். ஜனநாயகனுக்கே அவரால் போராட முடியல, இன்னும் இழுத்தடிக்கிறாங்க மத்திய அரசு, இழுத்தடிக்கிறாங்க ஜனநாயகனை. அதை எழுத்து பேசுறதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ தெம்பு இல்லாத திராணி இல்லாத இருக்கார் விஜய். ஸோ அவருடைய கேஸை அவரால் ஆர்கியூ பண்ண முடியல, அவருடைய கேஸை பற்றி அவரால் பேச முடியல. மத்திய அரசு க்ளீனாக தெளிவாக தெரியுது அவன் ஜனநாயகம் இழுத்தடிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி இருக்கார். ரொம்ப பேசினாருன்னா ஜனநாயகனை வந்து கண்ணா பின்னா வெட்டி கிட்டி சிதைச்சி கொடுத்துருவானுங்க கையில், அதனால் வாய முடியும் கம்முன்னு இருக்கார். இந்த அமைதி அல்லது இந்த மௌனம் பாஜகவுக்கு என்ன சார் பலன் கொடுக்கும்? அலைன்ஸ் போனால் ஆப்வியஸாக நீங்கள் சொல்ல 15-20 விழுக்காடுன்றது பெரிய வாக்கு வங்கி, அது பலன் கொடுக்கும். வெறுமனே ஒரு சைலண்டாக மட்டும் இருக்கிறது என்ன சார் பலன் கொடுக்கும்? சைலண்டாக இருக்கிறது என்னென்னா ஒரு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன விஷயம் அடிபட்டு போயிடும். அடிபட்டு போய் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான பலம் என்னென்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இங்கே பலம். ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் அது கணிசமாக இருக்குது ஆக்சுவலாக. அது இன்க்ளூடிங் மைனாரிட்டி ஓட்டு. பாஜக ஓட்டுன்றது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டும் கிடையாது, மைனாரிட்டியை தாண்டி பாஜக எதிர்ப்புகள் இங்கே இருக்குது. கொள்கை அளவில் அந்த சித்தாந்தம் படிக்காமல் ஒரு மதச்சார்பற்ற ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்புகிற ஒரு மண்ணாக இங்கே இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. அதனால் வெறும் மைனாரிட்டி மட்டும் இல்லை, மைனாரிட்டியை தாண்டி இருக்கிற ஓட்டும் இங்கே இருக்குது. அந்த ஓட்டை அவர் இழந்துருவார். அந்த ஓட்டை இழந்துட்டாருன்னா அவருக்கு திமுக பிடிக்காத ஓட்டு ப்ளஸ் திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே கிடைக்கும். அதை வச்சு அவர் வந்து ஒரு இடத்துல அதிமுக ஸ்பாயில் கொங்கு ஏரியாலலாம் வந்து அதிமுக ஸ்பாயில் பண்ணுவார். சென்ட்ரல் டெல்டாலையும் இங்கே மத்திய வட தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஸ்பாயில் பண்ண பார்ப்பார். தெற்கில் வந்து பாஜக அதிமுக ஸ்பாயில் பண்ண பார்ப்பார். அதனால் அந்த அவர் வின் பண்ண மாட்டார், மற்றவங்கள ஸ்பாயில் பண்ணுவார் கிட்ட. இன்னும் எவ்வளோ நாளுக்கு தமிழக அரசியல் களத்தில் பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை அரசியல் வச்சு நகர்த்த போகிறீங்க? 1000 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கவனத்தில் வைக்காமல் பாஜகன்ற ஒற்றை எதிர்ப்பு மட்டுமே மக்கள் வாக்களிச்சவங்க நம்புறீங்களா அப்படின்னு ஒரு தரப்பினரோட கருத்தாக இருக்குது. எப்படி பார்க்கலாம் சார்? அது ஏன் அந்த விஷயம் இங்கே வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதில் உள்ள சிக்கல் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுல பல சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. குறிப்பாக ஃபண்ட்ஸு, கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஜல்ஜீவன் நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மகாத்மா காந்தி நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மொழி விஷயத்தில் தலையிடுறாங்க, மும்மொழி திட்டத்தை கொண்டு வராங்க, தமிழ்நாட்டுடைய பழமையே கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகளில் வந்து அவங்க தலையிட்டு ஒரு துணைவேந்தரை போடுறதுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியல. கவர்னர் அதுக்கான சட்டங்கள் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டே அந்த சட்டத்தை அனுமதிக்கிறான், கடைசியில் அதுக்கு வேற ஒரு சந்து பொந்தில் போய் அதை நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ செயல்பாடுகள் அந்த மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகளில் கிட்டத்தட்ட நேரடியாக வந்து மத்திய அரசோட தாக்கம் இங்கே இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதில் வந்து அதிமுக வந்து தானே பிரின்சிபலாக நேர் எதிர்கட்சியாக இருக்குது, அதுதானே தாக்கணும்னு சொன்னால் அவங்க பாஜக பின்னாடி இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து பாஜகவை எதிர்க்கிறது மூலமாக அதிமுகவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணுற ஒரு கட்சியோடு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க, அதனால் வந்து நாங்கள் பாஜக எதிர்க்கிறது மூலம் உங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான எதிர்ப்பு நிலை வந்து ஏன் நடக்குதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து பல்வேறு விதங்களில் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க. அதனால் வந்து பாஜக விஷயங்களுக்கு எடுக்கிறாங்க. அதனால தான் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லேயே அது முக்கியத்துவம் பெறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து. அதனால் அதுக்காக வந்து அதிமுகவுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. திமுக வந்து பல இதெல்லாம் பண்ணலை, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி இருக்கான்னா, அதாவது இன்றைக்கி தேதியில் வந்து திமுக காங்கிரஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் அந்த கூட்டணி வந்து ஏன் ஓரளவுக்கு வந்து ஒரு எட்ஜில் இருக்குது அப்படின்னா, எதிர்க்க வந்து சரியான கூட்டணி அமையலைன்ற ஒரு காரணத்தினால தான். இன்னும் எதிர்க்க டஃப்பான ஒரு கூட்டணி அமையலை. இன்னும் இப்போ பாருங்கள், 21 வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்து பாமக முழு பாமகவாக இருந்தது. இன்றைக்கி பிளவுபட்ட பாமக தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி தினகரன் அங்கே போயிருக்கார். பட் தினகரனோட ஓட்டு முழுக்க அங்கே போகுமான்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஓட்டு எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு. இவர் போய் எடப்பாடியோட கைகுலுக்கினா அந்த ஓட்டு அவர் பின்னாடி போகுமான்னு தெரியாது. அதிமுக கூட்டணி பேசுவதற்கு முன்னால் திமுக கூட்டணி பற்றி நம்ம பேசும்போது இப்போ காங்கிரஸ் ஓரளவுக்கு ஆஸ் ஆஃப் நவ் செட்டில் ஆகிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாமே வந்து இப்போது மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து ஐஎம்எல் வரைக்கும் எல்லாமே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமாக போட்டிடுவோம் அப்படின்னு தீர்மானமே நிறைவேற்றி வரதை பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டீங்க ஏறக்குறைய குறைந்தபட்சம் 170 இடங்கள் திமுக உறுதியாக போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கக்கூடியது ரொம்ப சொற்பம் தான். எப்படி சார் இதை பண்ணுவாங்க?
போன வாட்டி அவங்க 188 தொகுதிகளில் உதயசூரியன் நின்னாங்க சார். இந்த வாட்டி அவங்க ஒரு 175 இடங்கள் நிற்பாங்க. ஒரு 13 இடங்கள் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 170 இடங்கள் நிற்பாங்க. 18 இடங்களை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. மீதி ஒரு 5 இடம் வந்து இந்த விசிகா எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் கூட கொடுப்பாங்க. 6ன்றது 7 ஆக்குவாங்க. அதுதான் அவங்க மேக்ஸிமம் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் தேமுதிகவுக்கு ஒன்றாவது அதிகமாக தான் கொடுப்பாங்களா? அது தேமுதிகவுக்கு 8 இடங்கள். அதான் அது அவங்களுக்கு 8 இடம். அது வந்து மற்ற கட்சிகள்லாம் கேள்வி கேட்பாங்க. 8+1ன்றது கேள்வி கேட்பாங்க. எதிர்கூட்டணி பலமாகக்கூடாதுன்னு நோக்கம். அவங்கள தூக்கி இந்த பக்கம் போட்டு அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து விட்டா நம்ம அந்த சைடு போகக்கூடாது. அந்த சைடு போனால் அந்த சைடு கூட்டணி பலமாகக்கூடாது. நம்ம பலமானவங்களையோ எதிரி பலமாகக்கூடாது அப்படின்ற பாயிண்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. 8ன்றது வந்து 8ன்னு சொன்னாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை குறைச்சாலும் குறைக்கலாம், ஏற்றினாலும் ஏற்றலாம். அவங்களுக்கு 8ன்னு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு 8 கொடுக்கணும். யாருக்கு? சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுக்கணும். அப்போ ஆளுக்கு 2 அதிகமாகும். அப்போ 10 சீட் அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 5 சீட் அதிகமாகும். 25, 30 ஆக்கணும் அவங்க. அப்போ அப்படி ஆக்கும்போது ஓரளவுக்கு அவங்க ஒரு 18 சீட்டை கொடுக்கறதா இருக்காங்க. அந்த 18 சீட்டு 8 போக மீதி 10 அதை பிரித்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கட்சிகளும் எவ்வளோ வேணா கேட்கலாம், அவங்களோட உரிமை தான். நம்ம வந்து கொடுக்கறது வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி. தேமுதிக ஒர்த்தா சார்? அது ஒர்த்தான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு பத்திரிகையாளராக கேட்குறோம். இல்லை அது ஒர்த்தா இல்லையானா ஒரு பதில் என்னென்னா, இந்த 4 கார்னர் சீட்டில் வந்து 500, 1000 ஓட்டுலாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் வந்து ஒரு 2000, 1000 ஓட்டு வரையும் இருக்குது தேமுதிகவுக்கு. இல்லை, அதனால நான் கூட்டணியில் வச்சுக்கிறேன். மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ தர இடத்த உங்களுக்கு தரன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதிகமாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தான்னு கேட்குறேன். இல்லை அதுதான் என்னோட கேள்வி. அதான் இவங்களுக்கெல்லாம் ரைஸ் பண்ணணும்ல. சிபிஐ, சிபிஎம்க்கெல்லாம் அவங்க வந்து 10 கேட்குறாங்க, அது கொடுக்க முடியாது. அவங்களுக்கு 8 ரைஸ் பண்ணணும். அப்போது தேமுதிகவுக்கு 8 போட்டுடலான்னு அந்த ஆங்கிளில் போகிறாங்க. அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. அது வந்து இவங்களுக்கு எப்படி உயர்த்தி கொடுக்கணும். இல்லாட்டி 1, 2 கூட உயர்த்தி கொடுக்கலன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். 3 எலெக்ஷனில் கூட இருக்காங்க, நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னராக இருக்காங்க, நாங்கள் கூடவே துணை இருக்கோன்றாங்க. இவர் சொல்கிற மாதிரி தாகூர் சொல்கிற மாதிரி உங்கள் தப்புகள்லாம் நாங்கள் தான் ஷீல்டு பண்ணிட்டு இருக்கோம் அது வேறு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு 1, 2 அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுகவும் இருக்குது. திமுகவும் ரொம்ப கட்டுப்படியெல்லாம் பண்ண முடியாது. காங்கிரஸோடைய இதை வந்து கொஞ்சம் ஓரளவு கன்சிடர் பண்ணணும். 25ன்றது ஒரு 30 கன்சிடர் பண்ணணும். 30+ ஒரு ராஜ்யசபா. ஒரு ராஜ்யசபா கண்டிப்பாக காங்கிரஸ் கொடுத்தாலும். இந்த தேமுதிகவோட ராஜ்யசபா கமிட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் அதிமுக கிட்ட தான் இருக்குது. பட் திமுக அப்படி கமிட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. திமுக வந்து 4 வேகன்சி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட 2 வேகன்சி தான் இருக்குது அதிமுக. 2 வேகன்சியில் வந்து அவங்களுக்கு வாசன் போட்டி போடுறாரு, அன்புமணி போட்டி போடுறாரு, தினகரன் போட்டி போடுறாரு, தம்பித்துறை அவங்க கட்சியிலேயே இருக்கார். அவருக்கு எனக்கு கொடுக்கணும், நான் தான் டெல்லியிலே பர்மனெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்கு 2 இடத்த 2 வச்சுன்னு அவங்க 1 தம்பித்துறை கொடுத்துட்டாங்கன்னா 1 வச்சுன்னு யாருக்கு கொடுப்பாங்க? வாசன் கொடுப்பாங்களா, அன்புமணி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஆனால் திமுகவில் வந்து அஷ்யூர்டா எஸ் ஒரு ராஜ்யசபா உண்டுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரை விட ராஜ்யசபா. ஆமாம், சுதீஷ் எப்படியாவது ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். குடும்ப நலன் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் பார்க்கும்போது இல்லை இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யதார்த்தமாக பேசும்போது நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இந்த கூட்டணியில் பார்க்கும்போது அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், ஐயா பாமக அப்படின் போது நிறைய ஸ்பாயிலர்ஸாக இருந்தால் அது யாருக்கு சார் பலன் கொடுக்கும்? ஆளுங்கட்சிக்கு தான் பலனாக இருக்கும். அவங்களுக்கு எதிரான ஓட்டுக்கள்லாம் பிரியும் இல்லை. இவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிராக தானே இருக்காங்க. இவங்க எல்லாமே திமுக, நாம் தமிழர் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, தாவேகா திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. ராமதாஸ் திமுக தட்டினாரு, அவங்க திறக்க மாட்டேன்றாங்க. அதனால் அவர் தனியாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் அதிமுகவோட பேசுகிறாருன்றாங்க. அது உண்மையாக போய் தெரியாது. அங்கே அதிமுக அணியில் இவர் அன்புமணி இருக்கார். அவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி கண்டிஷன் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த அணிக்கு கொண்டக்கூடாது, என்டிஏ அணி கொண்டக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அது அவங்க அந்த ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்க, 2 பேரும் ஒன்று சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. நல்ல ஓட் பேங்க் பெரியும் களத்தில் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை சார். இல்லை களத்தில் கூட போடுவாங்க சார், யாருக்கு ஓட்டு போடுதுன்னு. இல்லை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா கீழே ஓட்டு பிரியும் இல்லை சார். அது ஓட்டு பிரியும் போது திமுக அணிக்கு தான் அட்வான்டேஜ். என்டிஏக்கு போக வேண்டிய ஓட்டு பிரியுது இல்லை, திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல. அதனால் பாஜக என்ன நினைக்கிது, 2 பேரும் ஒன்று சேர்க்கணும், அன்புமணியும் ராமதாஸையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது டாக்டர் ஒத்துப்பாரா தெரியாது. அவரோட கண்டிஷன் என்ன, நான் தான் தலைவர், பி ஃபார்மில் நான் தான் கைது போடுவேன் அப்படின்னா அவர் ஒத்துப்பார். அதுக்கு அன்புமணி ஒத்துக்கணும் இல்லை, அது அன்புமணி ஒத்துப்பாரா தெரியாது. அதனால் அது ஒரு தொங்கலில் தான் இருக்காது. எப்படி கடைசி நேரத்தில் எப்படி முடிவாங்கன்னு சொல்ல முடியாது. சசிகலா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க திமுகவோட போக மாட்டாங்க. அவங்க தனி கட்சி ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தினகரனுக்கு போகிற ஓட்டை எடுப்பாங்க, அது அதிமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிப்பாங்க அவங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து என்டிஏல சேர்க்கணும்னு திருப்பி அமித்ஷா தான் எல்லாருக்கும் ஒரு கால் கட்டு போடுறவர். அமித்ஷா தான் எல்லாரையும் அங்கே ஒரு பிரேக் போட்டு நிற்க வைக்கிறார். அதனால் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் திமுக சைடோ வேறு சைடோ போகக்கூடாது, நீங்கள் என்டிஏ சைடு வந்துருங்கன்றாங்க. என்டிஏ சைடு போயிட்டால் எடப்பாடி சிஎம்னு அவங்க பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது.
நாளைக்கு வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, சிஎம்மா வந்துட்டாருன்னா, சசிகலாவெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஒன்றும் இல்லாத பண்ணிடுவார். தினகரனுக்கே அது ஆபத்து இருக்குது. நாளைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா, தினகரன் கட்சியே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போயிடுவார் அவர். அப்போ அதிகாரம் இருக்கும்போது அவர் ஓபிஎஸ் எல்லாரையும் வெளில தள்ளிட்டாரு, சசிகலா எல்லாரையும் வெளில தள்ளிட்டாரு. இவங்களெல்லாம் டீல் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால தான் தினகரன் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் தனி கட்சியாக தான் இருப்போமே தவிர அதிமுக அந்த ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி ஆமாம் மத்திய இணையமைச்சர் கோரிக்கை பின்னு அவர் அப்படி டெல்லியே அவர் ஃபார்ம் பண்றாரோ? என்டிஏவோட தான் அவர் இருக்கார். ஓகே. என்டிஏ கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி தான். அதிமுகவோட அம்மா ஆட்சி, அதிமுக ஆட்சின்னு சொல்கிறதில்ல, அம்மா ஆட்சிக்காக தான் நாங்கள் இருக்கேன்றார் ஆக்சுவலாக. அது அம்மா ஆட்சியை எடப்பாடி அமைப்பாரா மாட்டாருன்னு அதுக்கு சரியான பதில் அவர்கிட்ட இல்லை. தற்சமயத்துக்கு எடப்பாடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஏன்னா எடப்பாடினால என்றைக்குமே அவரோட அரசியலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வளர்றது இவர் விரும்ப மாட்டார், ஓபிஎஸ் வளர்றது விரும்ப மாட்டார். இவர் வளர்றது அவர் ஆமாம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மாதிரி இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாக வேறு வழி இல்லாத என்டிஏவோட ப்ரெஷர் காரணமாக தினகரன் அங்கே போய் சேர்ந்திருக்கார். ஸோ அது எவ்வளோ தூரம் அந்த ஓட் பேங்க் அங்கே போகும்னா, அந்த ப்ரெஷர் ஜெல்லாகுமா களத்தில் ஜெல்லாகிறதுக்கான, அது ஜெல்லாகணுறதுக்காக தான் சசிகலாவையும் ஓபிஎஸையும் என்டிஏல இழுக்க பார்க்குறாங்க. அவங்க வர மாதிரி தெரியல. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட திமுக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. போனவரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அமித்ஷா ஆட்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே போகாத, ஒன்று பேசாமல் இல்லை எங்ககிட்ட வா. அவருக்கு ஒரு கண்டிஷன், பேசாமல் இல்லை எங்ககிட்ட வான்றாங்க. அவருன்னு பார்த்தா பேசாமல் அமைதியாக இருக்கார். தை பொறுக்கட்டும், தை முடியட்டும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு பேசாமல். அதே மாதிரி இன்னொரு தகவல் கூட உங்களுக்கும் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, ஐயா பாமக எல்லாமே திமுகவே நீங்கள் தனித்து நில்லுங்க, நாங்கள் முழு செலவையும் ஏற்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் கூட உலா வரதை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மறுக்க முடியாது சார். ஏன்னா வந்து 2016 ஜெயலலிதா வந்து மக்கள் நல கூட்டணி உருவாகட்டும்னு அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணதா சொல்லுவாங்க. அவங்க 18% ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. திமுக அணி 1.5% ஓட்டில் தான் ஆட்சியாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அணி பண்ணுறதுக்கான இவங்க ஸ்டாலினோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நமக்கு எதிராக போகிற ஓட்டுகள் பிரியணும், வெற்றி பெற வேண்டும், அவ்வளோதான். நமக்கு எதிராக ஓட்டுகள் பிரியணும். இவர் 20 ஓட்டு, அவர் 20 ஓட்டு, நீங்கள் 20 ஓட்டு, நான் 25 ஓட்டு வாங்கிட்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. 1.25 கோடி பேர் எங்களால் பயன்பெற்றிருக்காங்க பல விதங்களில். அது இலவசமாக பஸ்ஸில் போகிறதாகட்டும், உரிமை தொகையை வாங்குறதாகட்டும், இல்லை காலேஜ் போகிறவங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு 1.25 கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க. அந்த 1.25 கோடி பேரையும் நாங்கள் பர்சனலாகவே பார்க்குறோம். எங்கள் திமுக பயனாளிகள் எல்லாமே வாக்காளராக 30% பேர் அவர் சொல்கிறாரு. 1200 1300 பேர் இருக்கிற ஒரு பூத்தில் 350 பேர் ஓட்டு போட்டால் போகிறோன்றார். 78,000 பூத் இருக்குது. இப்போ 2.25 கோடி 2.5 கோடி ஓட்டு நம்ம ஈஸியாக வாங்க முடியும். ஒரு 350 பேர் ஓட்டு போட்டால் போகிறோம். அந்த 350 பேர் ஓட்டு வாங்குறதுக்கு திமுகவில் ஒரு பூத்துக்கு வந்து 15 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மி. ஒவ்வொரு திமுக ஊழியரும் மைக்ரோ லெவலில் போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு வீட்டையும் மைக்ரோ டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறாரு. பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கவனிக்கிறார். அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எதிராக இருக்கிற ஓட்டுக்களை பிரித்தாலே போகிறோம், நமக்கு ஆதரவாக இருக்கிற ஓட்டை வாங்கி நம்ம வின் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் அவங்க இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுன்னு திமுக அதுக்கு எலெக்ஷனில் தான் தெரியும். அவங்களுடைய நம்பிக்கை அதுவாக இருக்குது. அதே சமயம் பாஜகவும் வந்து களத்தில் வந்து அவங்க திமுகவுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. மத ரீதியான பிரச்சாரத்தை பண்ணுறது, திமுக இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், சாஃப்ட் இந்துத்துவா விஷயங்கள்லாம் டீல் பண்ணுவாங்க ஏடிஎம்கேல. அதனால் அவங்களும் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அதிருப்தியாக இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அதிருப்தியாக இருக்காங்க. அவங்க சத்துணவு ஊழியர்கள் அதிருப்தியாக இருக்காங்கன்னாங்க. அது உண்மைதான், எல்லாருமே அதிருப்தியாக இருக்காங்க. சில பேர் திமுக கவர்மெண்ட் சரி பண்ணிருக்காங்க, சில பேர் போராட்டம்னு நடத்திட்டு தான் இருக்காங்க. அது வந்து இந்த தேர்தல் அறிவிப்பு வரையும் அது போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா போராடுறவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த கவர்மெண்ட் கடைசி நேரத்தில் போகும்போது நமக்கு எதாவது பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி தான் போராடுறாங்க அவங்க. அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்போது ஒருங்கிணைந்த பென்ஷனை, உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷனை வாங்கிட்டாங்க. அதனால் அது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அந்த மேஜர் செக்ஷனை நம்ம திருப்திப்படுத்திட்டோம், இனிமேல் மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம்னு திமுக கவர்மெண்ட் மற்றவங்களை கொஞ்சம் கண்டுக்காத ஓரங்கட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் கூட்டணியை பலப்படுத்தணும், நமக்கு எதிராக இருக்கிற ஓட்டுக்களை பிரிக்கணும். இந்த ஆங்கிளில் தான் திமுக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்டில் நீங்களாம் தனியாக நில்லுங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எஸ், நான் மறுக்க முடியல, மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்குது. நல்லது சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்ந்து மிக நன்றி. தேங்க்யூ.